Hello students, today we are going to see exercise number 2.5, sum number 7. If 9 times 9th term is equal to the 15 times 15th term, show that 6 times 24th term is 0. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. If 9 times 9th term, 9 times 9th term is equal to 15 times 15th term, அப்போ 9 times ஒரு 19th term 15 times ஒரு 15th term ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கும்போது ஷோ தட் 6 times 24th term is 0. 6 times 24th term is 0 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எப்படி ப்ரூஃப் பண்ணுறது பாருங்கள். சொல்யூஷன். ஸோ அவன் 9 டைம்ஸ் 19th டேர்ம் சொல்கிறாங்க. ஸோ அப்போது 9 டைம்ஸ் போட்டாச்சு. 19th டேர்ம். ஸோ அப்போது 9 டைம்ஸ் 9th டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 9 டைம்ஸ் 9th டேர்ம். ஸோ T9. 9th டேர்ம் மீன்ஸ் T9 is equal to 15 times 15th term. 15 times T15 இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 9 times 9th term is equal to 15 times 15th term. சரிங்களா? இதுதான் இந்த கண்டிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொன்னதுனால நான் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஷோ தட் 6 times 24th term is 0 ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 9 times 9th term is equal to 15 times 15th term இருக்கு இல்லையா, இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதை அந்த 6th termல சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோன்னா 0ன்னு வரும். இல்லை இதுக்கு அது ஈக்குவலாக வந்துட்டால் கூட 0ன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ அது எப்படி ப்ரூஃப் பண்ணுறது, எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ ஸோ அப்போது 9 times 9th term சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போது Tnக்கு ஃபார்முலா நம்ம ப்ரீவியஸ் சம்லேயே பார்த்துருப்போம். இப்போ Tn is equal to A plus n minus 1 into D. இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போது இங்கே 9 இருக்குது அப்படின்னா ஸோ என்னுக்கு பதிலாக நீங்கள் 9 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ அப்போது இங்கே அப்ளை பண்ணுறேன். 9 times T9. அப்போ T9க்கு என்ன ஃபார்முலா போடுவீங்க இந்த இடத்துல? A ப்ளஸ் n மைனஸ் 1. அப்போ என்னன்றது இங்கே 9. ஸோ அப்போ 9 மைனஸ் 1 இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். T15 யூஸ் பண்ணுவோம். ஸோ 15 டைம்ஸ் A ப்ளஸ் 15 மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ இப்போ 9 இது T9க்கான வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 15 இது T15க்கான வேல்யூ. ஸோ இப்போ இந்த இன்டீரியர் பார்ட் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 9 இன்ட்டு A ப்ளஸ் இந்த 9 வந்து டிக்கு காமன், 1க்கும் காமன். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 9 மைனஸ் 1 8Dன்னு வந்துடும். 9 minus 1 8D is equal to 15 into A plus 15 minus 1 14Dன்னு வந்துடும். ஸோ இப்போது இந்த 9 உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இந்த 15 உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9A plus 9 8s ஆர் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. ஸோ 9A 9 into A 9A plus 9 into 8 பார்த்தீங்க அப்படின்னா 9 8s ஆர் 72D is equal to 15 அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ 15A plus 14 into 15 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ 15 into 14 0 9 2 4 6 ஸோ
So 1 5 is 5 in 1 2 10. அப்போ 2 10 D கிடைக்கும் சரிங்களா. ஸோ அப்போது 15 into A plus 210D கிடச்சிருச்சு. ஸோ இது அப்படியே ஒரு சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஸோ 9A இந்த சைடில் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற 15Aவையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம், இந்த சைடு இருக்கிற 210Dயும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து என்ன பண்ண இல்லை டியெல்லாம் அந்த சைடு வச்சுங்க, ஏவெல்லாம் அந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ 9A minus 15A is equal to 210D இங்கே இருக்குது. ஸோ அந்த D இந்த சைடு கொண்டு வந்தால் minus 72D. ஸோ இங்கே இருக்கிற ப்ளஸ் டைம் அந்த சைடு போகும்போது நெகட்டிவாக மாறிடும். ஸோ இங்கே இருக்கிற ப்ளஸ் டைம் இந்த சைடு வந்தால் நெகட்டிவாக மாறிடும். ஸோ அதான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 9 minus 15 will become 6A. ஸோ கிரேட்டர் நம்பர் மைனஸ் இருக்குது. ஸோ minus 6A is equal to 210ல் 72 மைனஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ 210ல் 72 மைனஸ் பண்ணால் இங்கே 8 ஸோ 3 1 ஸோ 138D. ஏன்னா பாசிட்டிவ் தான், கிரேட்டர் நம்பர் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அப்போது 6A is minus 6A is equal to 138D கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ அப்போது இங்கே minus 6A is equal to 138 அப்படின்னா 6A is equal to minus 138D அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ மைனஸ் எல்லாம் ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ அப்போ 6A பாசிட்டிவாக வந்துடும், மைனஸ் 138D நெகட்டிவ் ஆயிடுது. ஸோ மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ 6Aவோட வேல்யூ minus 138 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இதை நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ அவங்க கொடுக்குற கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, show that 6 times 24th term is 0. 6 times 24th term is 0. அப்போது அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். 6 times 24th அப்போ T24 is equal to 0ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும் இல்லைங்களா. 6T24 is equal to 0 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இதுக்கு நான் இங்கே இந்த 6T24க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ 6T24 is equal to 6 into T24க்கு A plus 24 minus 1 into D ஃபார்முலா. இதான் ஷோ பண்ணி காமிக்கணும் டு ப்ரூவ். ஸோ இது ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ 6T24 is equal to 6A plus 24 minus 1 into D. அப்போ 6 into A plus 23D. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 6 into A 6A plus 6 into 23 இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் 8 1 13D. ஸோ 138D வந்துடும். ஸோ 138D. ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி நான் ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். 6Aன்னு வந்தால் அதோட வேல்யூ நான் என்னென்னு வச்சுருக்கேன்னா minus 138Dன்னு வச்சுருக்கேன். ஸோ அப்போ இந்த வேல்யூவை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா from equation 1. ஸோ அப்போ 6Aக்கு பதிலாக minus 138 அப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள். ஸோ minus 138D plus 138D is equal to 0. அப்போ 6T24 is equal to 0ன்னு வந்துருச்சு. இதான் நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்க சொன்னாங்க. ஸோ ஷோ தட் அப்படின்னு கேட்டிருந்தாங்களே, ஷோ தட் 6 times 24th term is 0ன்னு கேட்குறாங்க. 6 times 24th term is equal to 0ன்னு வந்துருச்சு. எப்படி இந்த வேல்யூ எடுத்து இதில் அப்ளை பண்ணதுனால. ஓகேவா. therefore 6 times 24th term is 0 அப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சம் நம்பர் 8. if 3 plus k 18 minus k
5k plus 1 are in AP, then find k. அப்போ என்ன சொல்றாங்கன்னா கொடுத்திருக்கிற சீக்வென்ஸ் ஒரு AP அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ கொடுத்திருக்கிற சீக்வென்ஸ் ஒரு AP அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படி இந்த சீக்வென்ஸ் ஒரு ஏபியா இருந்தா ஸோ அப்போ அந்த கேன்ற இடத்துல என்ன வேல்யூ இருக்கும், அதுதான் ஃபைண்ட் கே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேன்ற இடத்துல என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? சொல்யூஷன். ஸோ அப்போது இங்கே கொடுத்துருக்க சீக்வென்ஸ் ஒரு ஏபி அப்படின்னா ஏபின்னு கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு சம்மையை பார்த்துருக்கோம். ஏபி அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அங்கே காமன் டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். காமன் டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் அதை நம்ம ஏபின்னு சொல்லலாம் அந்த சீக்வென்ஸு. ஸோ அப்போது இங்கே காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஏபின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அவங்க தான் ஏபின்னு சொன்னதுனால இப்போ இதோட காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த கண்டிஷன் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ இங்கே T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ஈக்குவலாக இருந்ததுனா தான் அது ஏபின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ அவங்க ஏபின்னு சொன்னதுனால அப்போ இந்த கண்டிஷன் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இந்த கண்டிஷனுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம், அப்போ 18 மைனஸ் கே மைனஸ் T1 3 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு T3 5k ப்ளஸ் 1 மைனஸ் T2 18 மைனஸ் கே. அப்போது T2 செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். ஸோ கொடுத்துருக்க இந்த டேர்மை தான் நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். ஸோ அப்போ இந்த இதுக்கு அப்ளை பண்ணி கொண்டு வரேன். ஸோ 18 மைனஸ் கே, ஸோ மைனஸ் 3 மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு 5k ப்ளஸ் 1 மைனஸ் 18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கே. ஸோ அப்போது இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கே டேர்ம்லாம் அந்த சைடு கொண்டு வந்துடலாம், கான்ஸ்டன்ட் அந்த சைடு வச்சிடலாம். ஸோ அப்போது இங்கே மைனஸ் கே, இங்கே ஒரு மைனஸ் கே இருக்குது. ஸோ அப்போது 18 மைனஸ் 3 இருக்குது. ஸோ இதை மட்டும் ஃபஸ்ட் இந்த சைடு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 18 மைனஸ் 3 வில் பிகம் 15, மைனஸ் கே வில் பிகம் மைனஸ் 2k இஸ் ஈக்குவல் டு 5k ப்ளஸ் கே. ஸோ அப்போது 6k 1 மைனஸ் 18, ஸோ அப்போ மைனஸ் 17 கிடைக்கும். ஸோ 6k இந்த சைடு கொண்டு வந்துடலாம், இல்லைனா மைனஸ் 2k அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ எல்லாம் ஒன்று தான். ஸோ 6k ஒன்று அந்த சைடு கொண்டு வந்துடலாம், மைனஸ் 2k இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 6k இந்த சைடு வரும்போது மைனஸ் 6kவாக மாறிடும். இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 17 இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய 15 அந்த சைடு போனால் மைனஸ் 15ஆக மாறிடும். ஸோ இங்கே ப்ளஸில் தானே இருக்குது, ஸோ அந்த சைடு போகும்போது மைனஸ். ஸோ அப்போ இங்கேயும் மைனஸ் மைனஸ் ஷார்ட் பண்ணி மைனஸ் சைன் போட்டுக்கலாம். மைனஸ் 6 + 2 will become 8k is equal to 17 மைனஸ் தான் இருக்குது, 15 மைனஸ் தான் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ மைனஸ், ஸோ 17 15 ஆட் பண்ணால் 32. ஸோ அப்போது மைனஸ் மைனஸ் கெட்ஸ் கேன்சல். ஸோ k is equal to 32 divided by 8. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1/8 is 8, 4 8s are 32. Therefore k is equal to 4. For k is equal to 4. அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னது தானே, தென் ஃபைண்ட் கேன்னு தான் கேட்டாங்க. ஸோ அப்போ அந்த கேன்ற இடத்துல உங்களுக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 4ன்ற வேல்யூ இருந்திருக்கும். அப்போ 4 இங்கே இருக்குன்னா 3 + 4 is 7. 18 minus k, அப்போ இங்கே 4 இருக்குது அப்படின்னா 18 minus 4 14. ஸோ இங்கே 4, 5 4 20, 20 + 1 21. சரிங்களா? இந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ.